தமிழ்நாட்டை சேர்ந்த எல்முருகன் மத்திய இணையமைச்சராக இரண்டாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். அரசியலில் அவர் கடந்து வந்த பாதையை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். Do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கிராமத்தில் பிறந்த எல்முருகன் இரண்டாவது முறையாக மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். கல்லூரி காலங்களில் ஏபிவிபி அமைப்பில் இருந்த எல்முருகன் பாஜகவின் அடிப்படை உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். அக்கட்சியின் SC/ST பிரிவின் மாநில தலைவராக உயர்ந்த முருகன் 2011ஆம் ஆண்டு ராசிபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2017ஆம் ஆண்டு தேசிய SC/ST ஆணையத்தின் துணைத் தலைவர் பொறுப்பு எல்முருகனுக்கு வழங்கப்பட்டது. பின்னர் 2020ஆம் ஆண்டு பாஜகவின் மாநில தலைவராக எல்முருகன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பிறகு நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 20 இடங்களில் போட்டியிட்ட பாஜக 4 தொகுதிகளை கைப்பற்றியது. ஆனால் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்ட எல்முருகனுக்கு தோல்வியை கிட்டியது. இருப்பினும் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவைக்குள் 4 பாஜக உறுப்பினர்கள் நுழைந்தது எல்முருகன் மீதான மதிப்பை கட்சி மேலிடத்தில் அதிகரித்தது. அவரை ஊக்கப்படுத்தும் விதமாக கடந்த 2021ஆம் ஆண்டு மத்திய அமைச்சரவையில் எல்முருகனுக்கு இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. தகவல் ஒலிபரப்புத்துறை, மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறை ஆகிய 4 இலாக்காக்கள் எல்முருகனுக்கு ஒதுக்கப்பட்டன. மத்திய அமைச்சரவையில் திறம்பட செயல்பட்ட முருகனுடன் டெல்லியில் கடந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு விழாவை பிரதமர் மோடி கொண்டாடினார். அண்மையில் எல்முருகனின் டெல்லி இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவிலும் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வரும்போதெல்லாம் ஒரு பக்கம் அண்ணாமலை நின்றால் மறுபுறம் எல்முருகனையே காண முடிந்தது. இந்நிலையில் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் எல்முருகனுக்கு பாஜக அரசு வாய்ப்பு வழங்கியது. ஆனால் அடுத்த சில நாட்களில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் நீலகிரியில் களம் கண்ட எல்முருகன் தோல்வியை தழுவினார். இருப்பினும் பிரதமரின் நன்மதிப்பை பெற்ற எல்முருகனுக்கு மத்திய அமைச்சரவையில் மீண்டும் இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷ். மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்ற எல்முருகனை பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை டெல்லியில் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பரஸ்பரம் இருவரும் சால்வை அணிவித்து இனிப்பு ஊட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். இதேபோல முன்னாள் ஆளுநர் தமிழிசையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் G.K. வாசனும் மத்திய அமைச்சர் எல்முருகனை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர்.